இயேசுவில் அன்புக்குரியவர்களே, விசுவாசம் விற்பனை பொருள் அல்ல. இன்று விற்பனை உலகிலே எல்லாம் விற்பனை பொருளாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆக உனது நம்பகத்தன்மை தான் உனது வாழ்வின் ஆதாரம். நீ பிறருக்கு கொடுக்கின்ற நம்பகத்தன்மையும் உன் மீது பிறர் வைக்கின்ற விசுவாசமும் தான் உன் வாழ்க்கையின் மதிப்பை உயர்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்று எல்லாம் விற்பனை பொருளாய் மாறிக்கொண்டிருக்கிற நேரத்தில் விசுவாசம் விற்பனை பொருள் அல்ல என்ற ஒரு மேன்மையான கருத்தை இன்று நமது மனதிலே பதிய வைக்க வார்த்தை அளிக்கிறது. வார்த்தையோடு கடந்து சிந்திக்கலாம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கர்மம் அருள் ஆசீரும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக வழிநடத்த உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். அன்பிலினியவர்களே, இன்றைய காலகட்டத்தில் ஒருவரை நம்பி பொறுப்பை ஒப்படைக்க பலர் தயங்குகிறார்கள். காரணம், நம்பகத்தன்மை பலரிடையே குறைவாக இருக்கிறது. கொடுக்கப்பட்ட பொறுப்பில் உரிமையாளரை ஏமாற்றி தன்னை எப்படி தங்களை தற்காத்து கொள்ளலாம், வளர்த்து கொள்ளலாம் என்று பலர் கணக்கு போடுகிறார்கள். ஆக விசுவாசம் விற்பனை பொருள் அல்ல. அதை வெளி போகாதவாறு நாம் தற்காத்து கொள்ள வேண்டும். நம்பகத்தன்மையோடு வாழ வேண்டும் என்ற மேன்மை உணர்த்தப்படுகிறது. ஆனால் சில பேர் சொல்லுவாங்க, நான் என்ன பெரிய நஷ்டத்தை என் எஜமானத்துக்கு ஏற்படுத்திட்டேன், ஏதோ என் சூழ்நிலை இக்கட்டாக இருக்குது, என் அவசிய தேவைக்காக சிறிது தொகையை கைப்படுத்தினேன் என்று நியாயப்படுத்துவர்கள் அநேகர். இதெல்லாம் பெரிய தப்பா? சின்ன விஷயம் தானே, அவளுக்கு அவ்வளோ பெரிய சொத்தெல்லாம் இருக்குது, நான் எடுக்கிற 5 ரூபாயில் பெரிய விஷயம் மாறிட போகுது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அங்கு நம் மீது வைத்த நம்பகத்தன்மை சிதைக்கப்படுகிறது. அதனால்தான் விசுவாசம் விற்பனை பொருள் அல்ல, அதை விற்று விடாதீர்கள். அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் இயேசு இன்றைய நற்செய்தியில் மிக சிறியவற்றில் நேர்மையற்றவர் பெரியவற்றிலும் நேர்மையற்றவராயிருப்பார். நேர்மையற்ற செல்வத்தை கையாளுவதில் நீங்கள் நம்பகத்தகாதவராயிருந்தால் யார் உங்களை நம்பி உண்மையான செல்வத்தை ஒப்படைப்பார்? பிறருக்குரியவற்றை கையாளுவதில் நீங்கள் நம்பகத்தகாதவர்களாய் போனால் உங்களுக்குரியவற்றில் உங்களுக்கு கொடுப்பவர் யார் என்று லூக்கா 16:10-12 நமக்கு எடுத்து காட்டுகிறது. இயேசு குறித்து காட்டும் நேர்மையற்ற செல்வம் என்பது இந்த உலகம் தரும் செல்வம். உண்மை செல்வம் என்பது விண்ணக செல்வம், அதாவது விண்ணக வீட்டை உரிமையாக்கிக் கொள்ளும் செல்வம். இயேசு நேரடியாக சொல்ல விளைவது இதுதான். இவ்வுலகில் நேர்மையற்றவர்களாய் நாம் வாழ்ந்தால் விண்ணக வீட்டில் நுழைவதற்கு நாம் தகுதியற்றவர்களாகிவிடுவோம். இந்த உலகில் நம்பகத்தன்மை உடைய மனிதர் என்று ஒருவர் பெயர் எடுப்பது சுலபம் அல்ல. ஏதோ ஒரு காரியங்களில் நாணயமாக நடந்துவிட்டால் அந்த பெயர் கிடைத்து விடாது. இது தொடர் செயலாக நம் வாழ்வில் மிளிர்ந்தால்தான் அந்த நற்பெயர் நிலைக்கும். அதான் சொல்லுவாங்க, சீக்கிரம் கெட்ட பேர் எடுத்துடலாம், ஆனால் நல்ல பேர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், அல்லது வெகு சீக்கிரத்தின் நிலை கொள்ளையும். நமது மனதுக்குள் எழும்பும் பலவிதமான ஆசைகள் கட்டுக்குள் வைத்துக் கொண்டால் இருப்பதை மட்டும் வைத்து திருப்தியோடு வாழும் நேர்மையான வாழ்வை வாழ முடியும். ஆனால் இன்னைக்கு மனசு அலப்பாய் விடுறோம். விசுவாசம் விற்பனை கள்ள. ஆனால் இன்று விசுவாசம் விலை போய் கொண்டிருக்கிறது. நம்பகத்தன்மை சிதைந்து கொண்டிருக்கிறது. நம்பிக்கை என்ற அந்த செயல் ஒவ்வொரு செங்கலாக பிரித்து ஒரு வீட்டை இடிப்பது போல நமக்குள்ள இருக்கும் ஒவ்வொரு நற்குணங்கள் ஒவ்வொரு செங்கலை உருவது போல சிதைந்து கொண்டு நாம் விலை போக்கிக் கொண்டிருக்கிறோம். நம்பகத்தன்மை என்பது பிறரை ஏமாற்றாமல் நேர்மையோடு இருப்பதை மட்டும் குறிப்பதல்ல, அதோடு கூடவே நாம் சோம்பலாக இல்லாமல் பொறுப்புணர்வோடு நடந்து கொள்வதையும் குறிக்கிறது. கொடுக்கப்பட்ட பொறுப்பில் கவனக்குறைவாக நடந்து கொள்வது நமது நம்பகத்தன்மையை இழக்கச் செய்யும் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். செய்ய வேண்டிய பொறுப்பை குறித்த நேரத்தில் காலந்தாழ்த்தாமல் செய்வது நம்பகத்தன்மையை வளர்க்கும் என்பதை நாம் புரிந்து கொண்டு பொறுப்புள்ள மனிதர்களாக நேர்மையோடு நேர்மனதோடு வாழ முயல்வோமா? ஆமாங்க, இன்னைக்கு எல்லாம் விற்பனைக்கு விலை போய் கொண்டிருக்கிறது. நமது நம்பகத்தன்மையும் விசுவாசமும் ஒருபோதும் விலை போகாதவாறு இறைவனிடத்தில் வரத்தை வேண்டுவோம். இறைவன் வழி நடத்துவார். ஜெபிப்போமா? அன்பு இறைவா, இன்று எல்லாம் விலை போய்க் கொண்டிருந்த உலகத்திலே எங்களது நம்பிக்கையும் விசுவாசமும் என் நாளும் நிலைத்திருக்க உமது அருளை தாரும். பிரைஸ் தி லார்ட்.